ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விபூதி யோகம்ன்றத 10வது யோகத்தில் இருக்கோம், 10வது அத்தியாயத்தில். இதில் பகவான் பக்தி எப்படி பிறக்கும், அந்த பிறந்த பக்தி எப்படி வளரும்னு சொன்னதை அடுத்து தன்னுடைய பக்தர்களுடைய பெருமையை எடுத்து சொல்கிறாரு. இந்த பக்தர்களுக்குன்ட்டு 3 நிலை இருக்கும்: பரபக்தி, பரஞான, பரமபக்தி அப்படின்ட்டு. அதில் முதல்ல பரபக்தி. இந்த பரபக்தியில் இருக்கக்கூடியவங்க தான் எப்போதும் பகவானை நெஞ்சில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பகவானை தவிர பகவான் தான் உயிர் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அடுத்து அந்த நிலைக்கு வந்துட்டாலே அடுத்து பரஞானன்ற நிலையை பகவான் கொடுத்து அவன் பகவானை அடையக்கூடிய அளவுக்கு செஞ்சிருவேன் அப்படின்ட்டு 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இப்போ அடுத்து 11வது ஸ்லோகத்தில் இப்போ நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கலாம். சரி, பக்தியெலாம் பிறந்துடுச்சு, பக்தியெல்லாம் வளர்ந்துடுச்சு, அதெல்லாம் சரி. ஆனால் நமக்கு இன்னும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம பல ஜென்மங்களாக என்னெல்லாமோ பிறவி எடுத்து ஆசைகளுக்கு நடுவில் எல்லாம் தானே நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த உலகத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஆசையின் அடிப்படையில் தானே எல்லாமே இயங்குது. அப்படி இருக்கும்போது இன்னுமே சில விஷயங்களில், அதாவது கண்ட விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், இங்கே நான் கண்ட விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, பகவானை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது, பக்தின்ற பாதையில் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையில்லாத விஷயங்கள், அதுக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள், அதுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்னுமே ஆசை இருக்கலாம் இல்லையா? அப்போது அதுவே நமக்கு தடைகளாக இருக்கும், அதுவே நமக்கு மனசில் அழுக்காக இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன செய்கிறது? அது இருக்கும்போது இன்னும் எப்படி பக்தி வளர முடியும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அர்ஜுனனுக்கும் இந்த சந்தேகம் இருந்திருக்கலாமாயிட்டிருக்கும். ஏன்னா பகவான் 11வது ஸ்லோகத்தில் இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. தேஷாமேவானுகம் பார்த்தம் அஹமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம்யாத்மபாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா. தேஷாம்னா அவர்கள், எவர்கள்? இந்த முன்னாடி சொல்லப்பட்ட மாதிரி இந்த பக்தி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்கள். அனுகம்பார்த்தமேவ, அவங்களுக்கு என்னுடைய அருள்னாலேயே. இந்த இடத்துல அனுகம்பார்த்தம் அப்படின்னா ஒரு காரணம் இல்லாத கருணைன்றது தான் எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய ஒரு மீனிங். அது என்ன காரணம் இல்லாத கருணை? இப்போ ஒன்றும் இல்லை, யாரோ யார்கிட்டயோ கருணை காமிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கும் இல்லையா? அதுபோல் பகவானும் நம்ம ஏதோ செஞ்சதுனாலேயோ அதனால நம்ம கருணை காட்டுறாருன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்குலாம் நம்ம எதுவுமே செஞ்சிடல. எதுவுமே செய்யாமல் கூட எப்படி ஒரு தாய் தன்னுடைய ஒரு குழந்தைகிட்ட கருணை காட்டுறாங்களோ, எந்த ஒரு காரணமும் இல்லாமல், குழந்தைன்ற அந்த ஒரே ஒரு காரணத்தினால, அதுபோல் நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் இல்லையா? அதனால் காரணமே இல்லாத கருணை காட்டுறாராம் பகவான். காரணமே இல்லாத கருணை இருக்கிறதுனால ஆத்மபாவஸ்தக ஞானதீபேன பாஸ்வதா, அதாவது இந்த பக்தர்களுடைய நெஞ்சில் அவருடைய உருவத்தையும் அவருடைய கல்யாண குணங்கள், அவருடைய நற்குணங்கள் எல்லாத்தையும் பதிக்கிறாரு பகவான். அந்த நெஞ்சில், அந்த பக்தர்களுடைய நெஞ்சில் நல்லா நிலை பெறார் பகவானே. அவருடைய காரணம் இல்லாத கருணையினால், அவருடைய அருள்னால். எப்படி? ஞானதீபேன பாஸ்வதா. பாஸ்வதாலன்னு நல்ல பயங்கரமாக ஒளிவிடக்கூடிய ஞானதீபேன, பகவானை பற்றிய அறிவென்னும் அப்படி அந்த விளக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, அகம் அஜ்ஞானஜம் தமக நாசயாமி, நம்ம கண்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் இருக்கு இல்லையா, அந்த அஜ்ஞானம் அப்படின்ற அந்த இருட்டு பகவான் போக்கிடுறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாரு பகவான்? இப்போ முன்னாடியே சொல்லலாம் போல் இந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் பல ஜென்மங்களினுடைய வாசனைனாலையும் பல ஜென்மங்களினுடைய கர்மாக்கள்னாலையும் அவங்களுக்கு மற்ற விஷயங்களில் இன்னுமே ஆசை இருக்கலாம். அப்போ அது மனசில் ஒரு அழுக்காக தடங்கலாக தானே இருக்குது. பக்தின்ற விஷயத்துக்கு அதை எப்படி போக்குவார் பகவான் அப்படின்னா, அந்தந்த பக்தனுடைய நெஞ்சில் தன்னுடைய உருவத்தையும் தன்னுடைய எல்லா நற்குணங்களையும் பதிச்சு பகவானை பற்றின அந்த ஞானம் என்னும் அந்த விளக்கினுடைய அந்த ஒளியினாலேயே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ட விஷயங்கள் அப்படின்ற அந்த அஜ்ஞானம் அப்படின்ற அந்த இருட்டை பகவானே போக்கி விடுறார் அப்படின்றத இந்த 11வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தொடர்ந்து பகவான் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து அர்ஜுனனுக்கு ஏதோ சொல்லணும் போல இருக்குது, ஏதோ சந்தேகம் இருக்குது. அது என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.